அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறந்த நாளை சந்தோஷமாகவும் எல்லோரோடும் கூடி எல்லோரோடையும் எல்லா உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டு நல்ல முறையில் கொண்டாடியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இனி கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசமே முதுகெலும்பாக இருக்கிறது. விசுவாசம் என்ற வார்த்தையை எடுத்து விட்டால் கிறிஸ்தவமே இருக்காது. குறிப்பாக 2000 வருஷங்களுக்கு முன் பூமியில் ஊழியம் செய்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை கிறிஸ்து என்றும், அதாவது கிறிஸ்து என்றால் தேவனுடைய குமாரன் மேசியா என்ற அர்த்தம், இயேசுவையே கிறிஸ்து என்றும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அதிகாரம் படைத்தவர் அவரே என்றும் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில் ஒரு 3.5 ஆண்டு காலம் ராஜ்ய சுவிசேஷ ஊழியம் செய்தார். பரலோக ராஜ்யம் அவர் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிறுவப்போகிற ராஜ்யத்திற்காக இப்போவே ஊழியம் செய்தார். ஊழிய பாதையில் அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய திட்டப்படி உலகத்தார் அனைவரது பாவங்களையும் அவர் மன்னித்தார். இது தேவனுடைய திட்டம். ஒரு காலகட்டத்தில் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விடுவார். மன்னித்து விட்டு அதன் பிறகு ஒவ்வொருவரும் அதே மாதிரி மன்னிக்கப்பட்ட பாவம் இல்லாத நிலையில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் மனிதன் தேவனுடைய திட்டத்திற்கு செவிசாய்ப்பதே இல்லை. தேவனுடைய திட்டப்படி உலகத்தார் அவரது பாவங்களையும் எல்லா மனிதனுடைய பாவங்களையும் மன்னித்தார். நாம் விசுவாசிகளுடைய மட்டுமல்ல, உலகத்தால் எல்லோருடைய அவரது சர்வ லோகத்திலும் உள்ள ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் சிலுவையிலே மன்னித்தார். 1 யோவான் 2:2-6 வரை. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தெய்வ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சில வசனங்கள் அடிக்கடி நான் சொல்லுகிறேன் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிப்பட்ட அந்த வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படையான சத்தியத்தை உள்ளடக்கிய வசனங்கள் அவைகள் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியும். இனி அந்த 1 யோவான் 2:2-6 இந்த வசனத்தை வாசித்ததில் அதிலிருந்து வெளிப்படும் சில சத்தியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, உலகத்தில் பாவ நிவாரணத்திற்காக கொடுக்கப்படும் பலி அவரே. அவர் இல்லாமல் வேறு எந்த பலியும் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த பலி சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு விட்டதினால் இனி கொடுப்பதற்கு ஒரு பலி இல்லை. ஒரே ஒரு பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்காக பாவ நிவாரணம் செய்வதற்காக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பலி இயேசு கிறிஸ்துவினுடைய பலி. அந்த பலி சிலுவையிலே கொடுத்தாகிவிட்டது. 2000 வருஷங்களுக்கு முன்னால் அது கொடுத்தாகிவிட்டது. இனி உங்களுக்கு என்று தனியாக ஒரு பலி உங்கள் பாவங்களுக்காக அது மரிப்பதில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட பலியை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலி மற்றவர்களுக்கு செய்கிறது மாதிரி செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. இனி எபிரேயர் 10:26-27 வாசிப்பீர்களேயானால், சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இது தெளிவாக சொல்லியிருக்கும். இந்த வருஷத்தில்
இனி நீங்கள் இந்த தருணத்தை தவறவிட்டீர்களே ஆனால் நீங்கள் மரிப்பது வரை உங்களுக்கு இந்த தருணம் இருக்கிறது. இதை கேட்கும் ஒவ்வொரு சகோதரனும், விசுவாசி இல்லாத சகோதரனுக்கும் அவன் மரிக்கும் வரைக்கும் அந்த தருணம் அவனுக்கு இருக்கிறது. அவன் இந்த பலியை விசுவாசித்தானால் அவனுக்கு மீட்பு உண்டு. இந்த பலி கொடுக்கப்பட்டது, ஆனால் கொடுத்து முடித்து விடவில்லை. அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இன்னும் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் மரிப்பதற்கு முன்னால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த இரத்தத்தை உங்களாக்கி கொள்ள முடியும். அந்த பலியை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுப்பீர்களேயானால் அந்த பலி விசுவாசிகளுக்கு செய்யக்கூடிய காரியத்தை போல் அது உங்களுக்கு செய்யும். நீங்கள் அந்த பலியை விசுவாசியுங்கள், அந்த இரத்தத்தை விசுவாசியுங்கள். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிப்பவர்கள் நீதிமான்களாகும்படிக்கு பாவங்களை அவரது சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே பலியானார். இது 1 பேதுரு 2:24 வாசிப்பீர்களேயானால், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன போட்டுங்க? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நாம் ஆக்சுவலாக பாவம் செய்கிறவன் தான் சாகணும். நாம் பாவம் செய்தவன் நீதிமானாக வேண்டுமானால் அப்படி ஒரு சித்தம் எனக்கு இருந்தால், ஏன்னா நீதிமான் ஆனால் தான் நான் மேலே போக முடியும். அப்படியானால் நானே மரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பாவத்திற்கு மரணம், சம்பளம் மரணம். அப்படியானால் நாம் மரிக்க வேண்டாம் என்று இருந்தால் நமக்காக இன்னொருவர் மரிக்க வேண்டும். நமக்காக இன்னொருவர் மரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்திலே நமக்காக நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து எடுத்து அவர் மேல் வைத்து கொண்டு அவர் சிலுவையிலே பாவியாக மரித்தது நிமித்தம் நாம் பாவமில்லாதவர்களாகிவிட்டு நாம் நீதிமானவர்களாகி விடுகிறோம். இதுதான் இந்த 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. இனி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிறவர்கள் எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பவர்கள் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதை அறிந்து கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருதரம் வந்து தனக்கு முன்னால் உள்ள வாழ்ந்தவர்களுடைய பாவங்களையும் தன் முன் அந்த சமயத்தில் வாழ்கிறவர்களுடைய பாவங்களையும் மட்டும் மன்னித்து சென்றார் என்றால் அதில் அர்த்தமே இல்லை. அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மனிதனாக வந்திருக்கிறார். அவர் அனைவரது பாவங்களையும் மன்னிக்கிறார். அதாவது இப்பொழுது கடந்த காலத்தில் நடந்த பாவங்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள், வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் இரத்தம் சிந்தினார். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், அந்த இரத்தத்தை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, அது இப்பொழுது மட்டுமில்லை அப்பொழுதும் கூட யார் யார் இரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ அந்த இரத்தத்தினால் என்னால் கழுவப்பட்டு மீட்படைய முடியும் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்படைவார்கள், அவர்கள் ரட்சிப்படைகிறார்கள். இது எல்லா காரியத்திலும், கடந்த காலத்திலும் சரி வரப்போகிற காலத்திலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டுமானால் அவருடைய பலியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 1 பேதுரு 1:5-9 வாசிப்பீர்களேயானால், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தீவ பக்தியையும், தீவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அறத்தான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது.
நீ ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொன்ன பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நீ காண முடியாதவனாக இருக்கிறாய். ஏனென்றால் உன்னிடம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற குவாலிட்டிஸ் ஒன்றுமில்லை. விசுவாசம் இல்லை, தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர ஞானம், அன்பு, இவைகளெல்லாம் உன்னிடத்தில் இல்லை. இவைகளெல்லாம் உன்னிடத்தில் இருக்குமானால், இவைகளெல்லாம் கொண்டவனாக நீ இருப்பாயே ஆனால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டதை நீயே உணர்ந்து கொள்வாய். எந்த ஒரு காரியத்தை நீ தேவனிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது என்பதை உன் விசுவாசத்தின் மூலமாகவே நீ அறிந்து கொள்வாய். இனி அவருடைய கற்பனை ஏற்று அதன்படி நடப்போமானால் நான் தேவ அன்பினால் நிறையப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு பாத்திரங்களாக இருக்கிறோம். கற்பனையை நிராகரித்து நடப்போமானால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறோம். இங்க பாருங்கள், நாம் அவரை நிராகரித்து வாழ்வோமானால் அவர் இல்லை. அவர் இல்லை என்றால் பாவத்தை மன்னிக்கப்படக்கூடியவர் உங்களிடம் இல்லை. எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டோன்னா அவரை நிராகரித்து விடுகிறோம். பாவத்தை மன்னிக்கப்படுகிறவர் உங்களிடம் இல்லை. அப்படி இல்லாது இருக்கும்போது அவருடைய கற்பனைகளையும் நீங்கள் நிராகரித்து நடப்பீர்களே ஆனால் உங்களை திரும்பவும் உங்கள் நீதிமானாக்குவது யார்? அவர் இன்று இங்கு இல்லை, ஆனால் அவருடைய கற்பனை இருக்கிறது. கற்பனை தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொரு விசுவாசியும் அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளே வந்து அவரை வழிநடத்துகிறார். இந்த காரியங்கள் இருக்கிறதுனால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர் நீதிமானாங்களார். இவைகளெல்லாம் பெறாமல் இருக்கிறவர்கள் யார் யார் இயேசு கிறிஸ்து விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காரியங்கள் கிடைப்பதும் இல்லை, நடப்பதும் இல்லை. யோவான் 3:16-18 வரை வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. இனி அவரை பற்றிய ஒரு சில காரியங்கள். உலகத்தில் எங்கும் அவருடைய நாமத்தில் மட்டுமே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பாவம் மன்னிப்பதற்கான அதிகாரம் உள்ளவர் அவரே. அநேக இடங்களில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. கிராமங்களிலே நான் சிறியவனாக இருக்கும்போது பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு கோழி, முட்டை இதெல்லாம் கொண்டு போய் பலியிடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக இல்லை. அப்படி எங்குமே வேதத்தில் சொல்லப்படவும் இல்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுது அவரை விசுவாசித்து, தகப்பனை விசுவாசிக்கிறது பிள்ளைகள், எங்கள் அப்பா எனக்கு எப்பவுமே நல்லது தான் செய்வார் என்று எந்த ஒரு பிள்ளையை நினைக்கிறதோ, எந்த ஒரு பிள்ளை அந்த தகப்பனை எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்வான் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதோ அது நிச்சயமாக அந்த தகப்பனுடைய எல்லா நன்மையையும் அது சுதந்திரித்து கொள்ளும். 1 யோவான் 2:12 வாசிப்பீர்களே ஆனால், பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதினால், பிரசன்ட் டென்ஸ்ல உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதனால் யோவான் ஒரு லெட்டர் எழுதுறார். அப்போ அதில் என்ன எழுதுறாரு? உங்களுடைய பாவங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அவரோட சம்பந்தம் வருகிறது. உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட போகிறதினால், இல்லது நீங்கள் இப்படி செய்வீர்களானால் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், அதெல்லாம் கிடையாது. உங்கள் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆல்ரெடி அது மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாதவர்கள் அதை சுதந்திரித்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த மீட்பு கிடைக்காது. மீட்பு இருக்கிறது, ஆனால் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கவும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் விண்ணப்பங்களும் வேண்டுகோளும்
ஏறெடுக்கப்படும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இது கிறிஸ்தவன் மட்டும்தான் அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து யார் ஒருவன் ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று மனதை திறந்து கேட்கிறானோ, மற்ற அவனுடைய எல்லா காரியங்களையும் விட்டு இனி நான் உண்மையே நம்பி வருவேன் என்று சொல்லுகிறானோ, அவனுக்கு ஒரு விசுவாசிக்குள்ள அத்தனை காரியமும் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே பாவ நிவாரணம் பெறுகிறோம், ரட்சிப்படைகிறோம். அவருடைய நாமத்தில் மட்டுமே அதை வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு பாவ நிவாரணம் பெறுகிறோம். நாம் பாவ நிவாரணம் பெறுவதற்கு இப்போது இயேசு கிறிஸ்து இல்லை, அவருடைய நாமத்தினாலே வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமது நாமத்தினால் நான் இதை கேட்கிறேன். உம்மிடம் அவர் உயிரோடு நின்று நம் முன்னால் இருந்திருந்தால் ஆண்டவருமே உம்மிடம் கேட்கிறோம் என்று சொல்லுவோம். இன்று அவர் இல்லாததினால் அவருடைய மகிமையான நாமத்தினாலே நாம் அதை கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு பிறந்து பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியான அதிகாரத்துடன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியான அதிகாரத்துடன் பிறந்தார் என்று தேவனாலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது. அவர் அதிகாரம் படைத்தவராக வந்தார். அவர் தேவனாக இருந்து மனுஷனாக மாறி வந்த பொழுதும் கூட அவருக்கு சில அதிகாரங்கள் தேவன் கொடுத்திருந்தார். அதில் பாவத்தை மன்னிப்பதற்கு உள்ள அதிகாரம் இவருக்கு இருந்தது. ஏனென்றால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த சக்தி தேவனிடம் மட்டுமே இருக்கிறது. வேறு யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. நீ செய்த பாவத்தில் நான் ஒருவன் செய்த ஒரு குற்றத்தை இன்னொருவன் அவனுக்கு மன்னிக்கலாம். நீ ஒருவன் செய்த குற்றத்திற்கு நீங்கள் கோர்ட்டில் போய் தண்டனை வாங்கி கொள்ளலாம், அது வேறு. இது பாவம் என்பது மனிதன் தேவனுக்கு செய்யக்கூடியது. தேவனுடைய கட்டளையை ஒருவன் மீறும் பொழுது வருகிறது பாவம். அதை தேவன் ஒருவராலேயே மன்னிக்க முடியும். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்று பூமிக்கு வந்தார். மத்தேயு 1:21-23 வரை வாசிப்பீர்களேயானால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அடுத்ததாக பொல்லாங்கனை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் ஜெயித்திருக்கிறோம். அநேகர் இந்த சத்தியத்தை அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நீங்கள் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். இது பெரிய பித்தி, அதாவது ஒரு பெரிய பரிதாபகரமான நிலைமை என்னவென்றால், நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம். நம்மை பாவத்திற்குள்ளாக கட்டி பிடித்திருந்தவனை விட்டு நாம் வெளியே வந்து விட்டோம். ஆனால் அப்படி வெளியே வந்து விட்டோம் என்பதை அறியாமல் இன்றும் அவனுக்குள்ளாகவே நாம் பாவத்திற்கு. இது செம்மறியாடு கூட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் தெரியும். ஒரு ஆடு போனால் மற்ற ஆடு குனிந்து கொண்டு அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கும். முன்னால் என்ன இருக்கிறது, என்ன நடந்தது என்பது பற்றி அது தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. எபிரேயர் 2:14-15 வாசிப்பீர்களேயானால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இனி இப்படி விடுதலையாக்கப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய பலியினாலேயே நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். இதுவரைக்கும் நாம் பிடித்து வைத்திருந்த அந்த சாத்தானுடைய கையப்பிடியிலிருந்து நாம் விடுதலையாகிவிட்டோம். விடுதலையாகிவிட்டால் என்ன செய்வது, எங்கு போவது என்று தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆக்கப்பட்ட நீங்கள்
இம்மீடியட்லி உடனே தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு நடந்து நீங்கள் நீதிமானாக வேண்டும். அப்படி நீதிமானாகாமல் நீங்கள் இருப்பீர்கள், பலபடியும் அவன் உங்களை பிடித்துக் கொள்வான். ரோமர் 6:17-23 வரை வாசிப்பீர்களே. ஆனால் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதுவரையிலே இந்த செய்தியிலே நாம் தியானித்த விஷயங்கள் உடைய சுருக்கம் இதுதான். பாவம் போக்குவதற்கு அதிகாரப்பட்ட ஒரே பலி, அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரே பலி இயேசு கிறிஸ்துவின் பலி. வேறு யாரும் பலி கொடுக்குறேன்னா அது பலி கிடையாது, அது நரபலி. ஆகவே பாவம் போக்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட பலி இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலகத்தில் எல்லோருடைய முக்காலத்திலும் செய்யப்பட போகிற பாவங்கள் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டு விட்டது. இதை விசுவாசிப்பவர்கள் அந்த பாவ நிவாரணத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இதை விசுவாசியாதவனோ நரகத்துக்கு செல்கிறான். இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் வசனங்கள். எதையும் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தினாலே கேட்டால் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே எல்லா மனிதர்களும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டோம். ஆனால் திரும்பவும் சாத்தானிடம் போய் மாட்டிக்கொள்ளாத வகையில் நாம் நியாயத்திற்கும் நீதிக்கும் அடிபணிந்து நீதிமானாக நடக்க வேண்டும். அதாவது தேவனிடம் விசுவாசம் வைக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இனி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தின் மூலம் அவரை தனதாக்கி கொண்டவர்களாகிய அனைவருக்கும் தேவனால் அவருக்கென்று வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் சென்றடையும். என்றாலும் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு முன் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியினால் எல்லோரும் நிரப்பப்பட்டார்கள். எல்லா சீடர்களையும் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கும். ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அக்னி நாவுகளைப் போல இறங்குவார் என்று. அதிலிருந்து அவரால் நடத்தப்பட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அந்த மாதிரியான ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுக்கு முன்பாக அவரோடு இருந்த அநேக சீடர்கள் அவரை முழுதுமாக விசுவாசியாதவர்களும் மட்டுமல்ல, நம்பாதவர்களாகவும் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், நாம் கூட போகிறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் அவரே பார்த்து கொள்ளுகிறார். ஏன்னா அவரே பார்த்து கொள்வதனால் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களாக இருந்தார்கள். யோவான் 20:19-29 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். வாசியுங்கள். யோவான் 20:19-29. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல
நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இன்றும் நம்மில் அநேகர் தோமாவை போல் சிலுவையில் நடந்ததையும் பின் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நிலவுகளையும் கண்ணால் காணாததால் விசுவாசிக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை சிலர் கூறுவது போல் இது ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை என்று சொல்பவர்களுக்கு தோமாவின் மூலம் இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், காணாமல் விசுவாசிக்கிறவனை விட கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீ என்னை காணவில்லை, பரவாயில்லை, ஆனால் நான் எழுதி கொடுத்திருக்கிற அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை வைத்து என்னை நீ விசுவாசி, உனக்கு எல்லா காரியங்களும் வந்தடையும். கண்ட பிறகு கண்டு விசுவாசித்ததின் மூலம் அடைந்த எல்லா காரியங்களையும், கூடுதலான காரியங்களையும் பாக்கியமான காரியங்களையும் நீ காணாமல் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்வாய். ஆகவே இன்றும் நாம் இருக்கும் நிலைமை இதுதான். எந்த விதமான நம்பிக்கையின்மையும் விசுவாசம் இல்லாததையும் விட்டு உலகப் பொருள்களில் ஆடம்பரங்களிலும் அந்த மாமிசத்திலும் ரொம்ப ஆசைப்பட்டு போய் இந்த பக்கம் ஆவியில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து செயல்படக்கூடாது. அப்படிப்படுகிற அநேக ஊழியக்காரர்கள் மாமிசத்தாராகவே போய்விடுகிறார்கள். பொருளாசை, பெண்ணாசை, உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்களில் பங்கெடுத்து இவைகளிலெல்லாம் உங்களுக்கு பங்கு கிடையாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனே சொல்வார். நீங்கள் அவரோடு ஒன்றியிருங்கள், அவர் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது உங்கள் மனது அதற்கேற்றவாறு மாறிவிடும். உலக இச்சைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பிறந்த பேராசைவைகளெல்லாம் உங்களை விட்டு போய்விடும். இனி விசுவாசிக்க முடியாதவர்கள் தேவன் மனிதனாக பிறந்து சிலுவையிலே மரித்து நமக்காக நித்திய ஜீவனை அடையும் பொருட்டு செய்துவிட்டு சென்றிருப்பதை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு தேவன் வந்து நமக்காக மரித்து அநேக காரியங்களை நமக்காக செய்துவிட்டு போயிருக்கிறார். இவைகள் ஒன்றையுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் நாம் மிகவும் பரிதாபமானவர்களாக இருப்போம். வேதத்தில் சொல்லும் எல்லா சத்தியங்களையும் நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழிநடத்தும் ஆவியானவரே, இதுவரை சொன்ன எல்லா சத்தியங்களையும் உமது பிள்ளைகள் கேட்டறிம்படியான மனிதை அவர்களுக்கு கொடும். ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதன் மூலமாக வருகிற எல்லா பலனையும் பெற்று, குறிப்பாக ஆவியானவரை தன்னோடு தன்னுடைய இருதயங்களிலே வாசம் பண்ண செய்து மிகவும் நீதிமானாக நடந்து ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இதை நீர் செய்வீர் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமென்.